கங்கனா ரணாவத்தின் எமர்ஜென்சி திரைப்படம் அரசியல் சர்ச்சையில் சிக்கியுள்ளதால் அந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி எம்பி கங்கனா ரணாவத் தயாரிப்பு மற்றும் நடிப்பில் எமர்ஜென்சி திரைப்படம் உருவாகியுள்ளது. அவசர நிலை பிரகடனத்தின் போது பல்வேறு தரப்பினரும் சந்தித்த சிக்கல்கள் குறித்து இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த படம் சீக்கியர்களை தவறாக சித்தரிப்பதாக குற்றம் சாட்டி அரசியல் கட்சியான சிரோன்மணி அகாலிதளம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு சீக்கிய அமைப்புகளும் இந்த திரைப்படத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை படத்தில் தவறாக சித்தரித்துள்ளனர் என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். 4 பிரிவுகளின் கீழ் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் எமர்ஜென்சி படத்துக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதனால் ஏற்கனவே அறிவித்தபடி செப்டம்பர் 6ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வராது என கங்கனா ரணாவத் வருத்தம் தெரிவித்துள்ளார். தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் கடும் அரசியல் அழுத்தம் காரணமாக தணிக்கை குழு படத்துக்கு சான்றிதழ் அளிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 17ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ள நிலையில் மத்திய பிரதேசத்திலும் இந்த திரைப்படத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி படுகொலையை இந்த திரைப்படத்தில் காட்டக்கூடாது எனவும் சீக்கியர்களின் புனித ஆலயமான பொற்கோவிலில் நடைபெற்ற மோதலில் முக்கிய பங்கு வகித்த ஜர்னைல் சிங் பித்ரன்வாலே உள்ளிட்டோர் தொடர்பான பகுதிகளை நீக்க வேண்டும் எனவும் அழுத்தம் அளிக்கப்படுவதாக கங்கனா ரணாவத் ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த படத்தின் ட்ரெய்லர் அண்மையில் வெளியான நிலையில் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. புதிய தலைமுறைக்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம்.